ஹலோ நண்பர்களே அண்ட் மை ஹார்டேஸ். நான் தான் உங்கள் டார்க் ஸ்பெல்லோட ஆத்தர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜேகேயோட டெவில் அப்சஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எனக்கு இது ஒரு 3 ஷார்ட் இல்லைனா 4 ஷார்ட்டுக்கு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு கேட்டுட்டு இந்த பாட்டு ஓகேயா இல்லாட்டி இது மொக்கையாக இருக்குது, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பாட்டோடையே ஃபுல்லாக முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி இல்லை நீங்கள் எப்போயும் கண்டினியூ பண்ணுறது போல் உங்கள் விஷ் மாதிரி 3 ஷார்ட்டில் முடிக்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா? மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் நான் கொஞ்சம் கிளியராகவே பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இன்ட்ரோ என்னென்னா ஜேகே ப்ரொஃபஸர் வயனோட ஸ்கூலில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர். வயன் 17 வயசு அவளுக்கு ஆகுது, லைக் 18 ஆக போகுது இப்போ அவளுக்கு. தென் வயனோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபிலிக்ஸ் அண்ட் ஜாக். வயனோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஓகேவா? ஜேகேக்கு ஒரு நண்பன் இருக்கார், அதுதான் நம்மளுடைய டேயாங்கோட பிரதர் தான் ஃபிலிக்ஸ், ஓகேவா? ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டு தான் வயன், புரியுதா? ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கும்பல் ஆஃப் போலீஸ் டேபிள் ஒன்றில் உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டரில் ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்காரு. இந்த கேஸ் தான் நாங்கள் 2 வருஷமாக ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம் இந்த கேஸை சால்வ் பண்ண. பட் எங்களால் இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியலை. இதுக்கான ரீசன் இந்த சீரியல் கில்லர் எதுக்காக 16 வயசு 17 வயசு 18 வயசு பொண்ணுங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி வச்சு கொலை பண்ணுறான்னு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எங்களால் கண்டுபிடிக்காமல் போனதுக்கான ரீசன் இந்த கில்லர் அவங்கள ரேப்பும் பண்ணலை, ஃபிசிக்கலாக எந்த டார்ச்சரும் பண்ணலை. பட் அதுக்கு பதிலாக அவன் வேறு ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி அவங்கள ரொம்ப கொடூரமாக கொல்றான். எங்களுக்கு இது வரைக்குமே கிடைச்ச ஆதாரம் என்னென்னா, அந்த கில்லர் ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் வியர் பண்ணி தான் அவங்க எல்லாரையும் தாக்கி அதுக்கப்புறம் அவன் கிட்னாப் பண்ணி அவங்கள கொலை பண்ணுறான். ஸோ அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் நேராக எங்கேயாச்சும் ஃபாரஸ்ட் சைடில் தான் அந்த பாடியையும் போடுறான். தென் எங்களுக்கு அந்த பாடியை கண்டுபிடிக்கிற மாதிரியான க்ளூஸையும் செட் பண்ணுறான். பட் இது ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான்னு தெரியலை. இது ரிவெஞ்சா இல்லைன்னா இவன் ஒரு சீரியல் கில்லரா, இவரோட மோட்டோ என்னன்னு எங்களால் இன்னும் தெரிஞ்சிக்கவே முடியலை. ஸோ இந்த கேஸ் விஷயமாக தான் நாம் மிஸ்டர் ஜாயை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் இது வரைக்கும் கண்டுபிடிக்காத கேஸே இல்லை. பல வருஷமாக சால்வ் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் கூட அவரை தான் சால்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பர்சனை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. தென் அப்படியே அதை கட் பண்ணி ஒரு ஸ்கூல் சைட் காட்டினா ஒரு ஸ்டாஃப் ரூம் காட்டுறாங்க. ஸோ அதில் நியூவாக ஒரு ஸ்டாஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இனி 2 ஸ்டாஃப் புரளி பேசுவாங்க தானே, காசிப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டேவே இந்த ஸ்கூலில் பற்றி புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட் திங்ஸையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவங்க அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குற பசங்களாக இருந்தால் அவங்க நேராக டிஸ்மிஸ் பண்ண வேண்டியது தானே. டிஸ்மிஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் அந்த செக்ஷன் கிளாஸை எங்களால் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் சரி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அப்போ கொடுக்க வேண்டியது தானே. நாங்கள் கொடுத்தா அப்புறம் எங்கள் வேலைக்கு யார் பாப்பா? அவங்க ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இது ஸ்டூடெண்ட்ஸா? அவங்க தான் மினி ரவுடிஸ். நம்மளுடைய ஸ்கூலுக்கு கெட்ட பேரை கொண்டு கொடுக்குறதே அவங்க தான். அவங்கன்னா யார்? அதுவா, இது ஒரு ட்ரியோ கேங். ஸோ இதோட மெயின் அக்யூஸ்ட் நம்மளோட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வெளியே பாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கத்துற மாதிரியும் கிரவுண்டில் ஒரு மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஐயோ என்ன சவுண்ட், ஏன் எல்லோரும் கத்துறாங்க? அதுவா, ஃபிலிக்ஸ் எப்போதையும் யாரையாச்சும் போட்டு அடிக்கிறதா இருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணி கிரவுண்ட் சைட் காட்டினா ஒரு பையன் இன்னொரு பையனை போட்டு செம்ம அடி வாங்கிட்டு இருக்கான். போட்டு குத்துன்னு குத்துறான். அவனை படுக்க போட்டு அவன் மேலேறி அவன் ஃபேஸே பார்த்து சட்டார்னு அடிக்க
ஃபுல்லாக அவங்கள சுற்றி ஃபுல்லாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு ஒரு க்ரௌடே வந்து நிற்கிது. ஸோ நியூவாக ஜாயின் ஆனவங்க, ஐயோ இங்கே பாருங்கள் பசங்களாம் அடித்து கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னொரு மேம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஷியா போயிட்டு பையனை கூப்பிட்டு வா டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னொரு பொண்ணு அப்படியே ஓடி மேலே இருக்கிற செக்ஷனுக்கு போயிட்டு மூச்சு இறக்க அந்த பொண்ணு செக்ஷனுக்கு உட்காந்து வயனுங்கிற பேரை மென்ஷன் பண்ணால், வயனை தான் இப்போ அப்படியே காட்டுறாங்க. ஒரு டேபிள் மேலே உட்காந்து ஃபுல்லாக பொண்ணுங்க, ஓகே, ஒரு 5-6 பொண்ணுங்க இருப்பாங்க. டேபிள் தட்டி கொண்டு நிலா அதுவானது மேலே பொல்லானது ஓடை மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு மஜாவான சாங்கை படிச்சுட்டு இருக்கும்போது ஷியா வந்து வயனு கூப்பிட்ருப்பாள். ஸோ வயனும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் பார்க்க, வயன் எது ஃபீலிக்ஸ் அங்கே கிரவுண்டில் என்ன மஜா சம்பவம் பண்ணிட்டானா மச்சான்? இல்லை அங்கே ஃபீலிக்ஸ் ஒரு பையனை அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மூச்சு அரைச்சிட்டே அந்த பொண்ணு சொல்ல, இன்னும் அது ஏன் மச்சான் இன்னும் விட்டுட்டு சம்பவம் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி பையன் அந்த டேபிளில் இருந்து இறங்கிட்டு, போங்கடி மியூசிக் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடன்னு மேலே ஸ்டெப்ஸில் இருந்து கீழே ப்ளே கிரவுண்டுக்கு தான் இப்போ அப்படியே ஓடி வாரான். ஸோ இப்போ கிரவுண்டில் தான் முன்ன சொன்ன மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே ரவுண்டாகி க்ரௌடாக நிற்கும்போது பையன் அப்படியே எல்லோரையும் நவருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அப்படியே தள்ளி விட்டுக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்தா ஃபிலிக்ஸ் போட்டு செம்மாடி அந்த பையனுக்கு மூஞ்சி அந்த பொலன்னு ரத்தம்லாம் கொட்டுது. பையன் என்ன பண்ணானா ஃபிலிக்ஸோட பின்னாடி ஷர்ட் கொலரை பிடிச்சி இப்படி ஒரு இழுத்து என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, விடுடி இவன் இருக்கான்ல இந்த ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் எப்படியும் அடிக்க எகிற, இவனை யாராச்சும் பூச்சி எடுத்துகிட்டு போவாடா இல்லைன்னா செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தென் அங்கிட்டு பிரின்சிபலும் அப்படியே வராரு. அப்போ ஜாக் டேடே மச்சான் அமைதியாடுறா அந்த மொட்டையாக வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லோரும் அப்படியே கப்பு சுப்புன்னு அப்படியே எதுவுமே நடக்காத பசங்க மாதிரி இருக்க, ஃபெலிக்ஸ் இப்படி தான் அந்த பையனை மாடு அடிக்கிற மாதிரி அடிப்பியா ஃபெலிக்ஸ், ஃபஸ்ட்டு அடிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்சிபல் கேட்க, பையன் அப்போ பிரின்சிபல் நம்ம பையன் எதுவும் ஷட் அப் வயன், ஒன்ட்ட ஒன்றுமே கேட்கலை, எல்லாம் ஒன்றால தான், நாளைக்கு ஃபெலிக்ஸ் அண்ட் வயன் உங்களுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய ரூமுக்கு வந்தே ஆகணும். டே மச்சான் உங்கள் அம்மா அப்பா ரூமை கூப்பிட்றான்டா, டே சும்மாரா ஷட் அப். யார் அது? சார் நான் இல்லை சார். ஜாக்சன் நீ தானே? ஐயோ சார் சத்தியமாக நான் இல்லை சார். தெரியுது, நீனும் இவங்களோட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தேன்னா நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸும் என்னோடய ரூமில் வருவாங்க. ஐயோ ஒரு தப்பாக பேசுகிறாடா. ஷட் அப். நாளைக்கு வயன் அண்ட் ஃபெலிக்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் என்னோடய ரூமுக்கு என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிரின்சிபல் அப்படியே அந்த பையனையும் தூக்கிட்டு போக, பையன் அப்படியே சபா இவனை காப்பாற்ற வந்த கேப்பில் நம்மளையும் கூப்பிட்டு போட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் திரும்பி மண்டலே ஒன்று வைக்க, அப்பா என்னடா இந்தாடி குந்தானின்ட்டு பாரு உனக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்து கடைசியில் என்னோட அப்படிங்கிற மாதிரி வயன் அழுக, ஜாக்சன் அச்சோ மச்சான் என்னடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி வயன் கேட்கவும், நம்ம வந்து கட்டாயமாக இந்த பிரின்ஸியை போடணும்டா, நீ யார் அடிக்கிறியோ இல்லையோ நாம் இந்த ஸ்கூலை முடிஞ்சு போகும்போது இந்த பிரின்ஸியை நீ கட்டாயமாக அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் ஃபெலிக்ஸை பார்த்து சொல்ல, ஃபெலிக்ஸ் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த நம்ம தலைவி வயனை பார்த்து ஷட் அப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான்ல. டே இப்போ நீ என்ன, நான் இந்த பிரின்ஸியை இன்னும் கழுவி ஊற்றாதனால இப்போ நீ வந்து என்னை வந்து ஏற்றி விடலான்னு பார்க்குறியா? இல்லை குஞ்சா நான் சொல்கிறது கேளு. நான் அப்படி கூப்பிடாதன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஜாக்சனா. இல்லடி வயனா இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய ஆள், செக்ஷனில் தலைவிடி நீனு, உன்னை பார்த்து ஷட் அப் அப்படின்னு சொல்கிறடா. சார் நீங்கள் சுத்த முடியும், போதும் நீங்கள் பிடுங்கினது போதும். உங்கள் 2 பேர்னால தான் நான் வந்து இப்போ நாளைக்கு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரணும், அவர் வேறு ஐயா அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே புலம்பிகிட்டே இருக்க. ஃபிலிக்ஸ் இதுக்கு தான் நம்மளுடைய ஜங்குக் சார் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாக்சன் ஏண்டா ஜங்குக் சார் பின்னாடி இழுகிற,
அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஜங்குக் சாரை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஜீவன் ஐயோ ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி வெக்கப்பட்டுட்டே ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டை படிச்சுட்டே மேலே பார்த்து வெக்கப்பட்டுட்டே இருக்கும்போது ஃபிலிக்ஸ் வயனை பார்த்து வயன் மண்டையிலையும் ஒன்று அடிச்சுட்டு சி வெக்கப்படுறியா வந்தேன்னா சோட்டில் ஒன்று கொடுப்பேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய் கொண்டு இருக்குது நீ என்னன்னா டேடி மூடு ஓகேவா கொஞ்சம் எனக்கு என் 6 பேர் சொன்னாலே அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது மனசெல்லாம் குளிருது ஆட்டுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது இப்போ நீ இப்படியே பேசிக்கொண்டதான் என்கிட்ட வந்து செருப்பு பறக்குவாயன் ஜாக்சன் சாரா சமாதானமாக போயிடலாங்க மச்சான்ஸ் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபிலிக்ஸ் வேனை பார்த்து எதுக்காகவும் ஆள் இன்னைக்கு ஸ்கூல் வரல அதுவா அவர் தேங்க நான் பார்க்க போனார் எது எங்கே அண்ணாவையா ஆமாம் அவன்கிட்ட சொல்லலை இல்லையே தேங்க நினைக்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை தெரியலை அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேருமே அவங்களுடைய கான்வர்சேஷனை சொல்லிக்கொண்டு வீட்டுக்கு அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஸ்கூலும் முடிஞ்சிடுது. அன்றைக்கி டே இப்படி தான் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகுது. செக்ஷன் எப்படின்னா வந்து பாய்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க கேர்ள்ஸ் கொஞ்சம் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ வயன் தான் அதோட லீடரு. அந்த செக்ஷனோட லீடரே வயன் தான். ஃபிலிக்ஸ் அண்ட் ஜாக்சன் வந்து வயனோட அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ இவங்க தான் அந்த ட்ரியோ கேங்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் ரூமை தான் காட்டுறாங்க. லைக் அந்த பிரின்சிபலோட ஆஃபீஸ் ரூமை தான் காட்டுறாங்க. டோருக்கு வெளியே ஒரே செக்ஷன் பசங்க பொண்ணுங்க அப்படியே நின்றுட்டு டோரில் காதை வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கிட்டால க்ராஸ் பண்ணி போன அந்த நியூ மேம், என்னடா பண்ணுறீங்க, இந்த டோர்கிட்ட ஏன்டா காது வச்சுட்டு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதில் இருக்க ஒரு பொண்ணு, மேம் இன்றைக்கி வயனையும் ஃபிலிக்ஸ் அப்புறம் ஃபிலிக்ஸோட அண்ணா அப்புறம் வயனோட அப்பாவையும் பிரின்சிபல் சார் கூப்பிட்டாரு, அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் ஏன்டா நின்று கொள்றீங்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேமையை பிடிச்சி வச்சு கதவில் வந்து காதை வச்சு ஒட்டி கேட்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வயன் அப்புறம் ஃபிலிக்ஸ் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே பாவமாக நின்று கொண்டிருக்காங்க. ஸோ ஃபிலிக்ஸ் சைடில் வந்து தேயாங் வந்திருக்காரு, வயன் சைடில் வந்து வயனோட அப்பா வந்திருக்காங்க. ஸோ இப்போ அந்த பிரின்சிபல் தான், பாருங்கள் மிஸ்டர் வி, நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், உங்களுக்கு எவ்வளோ மீட்டிங்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட இந்த பிரச்சனையை நான் இழுத்துட்டு போக வேணான்னு தான் நினச்சேன். பட் இது கைமீறி போகிற அளவுக்கு இருக்குது. இப்போல்லாம் ஃபிலிக்ஸ் பார்க்குற பசங்க எல்லாரையும் அடிக்கிறான். அங்கே பாருங்கள் ஜேசன் எவ்வளோ அடி வாங்கியிருக்கான்னு அப்படிங்கிற மாதிரி. ஜேசன் தான் அந்த அடி வாங்கின பாய். ஸோ ஜேசனை காட்டுறாங்க. ஜேசனுக்கு உண்மையுமே செம்ம அடி தான். ஸோ தேயாங்க வந்து ஃபிலிக்ஸ் பார்த்து அப்படியே முறைக்க, இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி செக்ஷன் அப்படிங்கிற அதுக்கு பேரையும் வச்சு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல, அப்போ மிஸ்டர் சாய், அது தான் அந்த பையன் மேலே தானே தப்பு இருக்குது, அப்போ எதுக்காக வயனை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, சார் இவன் ஜஸ்ட்டு அசிஸ்டண்ட் தான், இந்த குரூப்போட லீடரே அவங்க பொண்ணு வயன் தான், இல்லாத அழிச்சாட்டியம் எல்லாம் பண்ணுவான், எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர், பட் உங்கள் பொண்ணு திருடியாக இருக்கிறா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வயன் திருன்னு முழிக்கிறா. ஸோ அப்போ அந்த சார் ஜங்குக், சார் தெரியாமல் பண்ணியிருப்பாங்க விட்டுருங்க, பசங்க தானே, சின்ன பசங்க வேறு. என்ன சார் சின்ன பசங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் எல்லாருக்கும் 18 வயசாகி இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிட்டு எங்கள் ஸ்கூல் பேரை வாங்குறதுக்கா? என்ன சார் நீங்கள் தானே சார் பசங்களை பார்த்துக்கொள்கிறீங்க, இப்படியா சார் பார்த்துக்கொள்கிற லட்சணம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சி ஜங்குக்கை பார்த்து திட்ட, பொறுத்தது போதும் பொங்கிலு அப்படிங்கிற மாதிரி வயன், பிரின்சிபல் என்ன பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் புரியுதா, நீங்கள் தான் ஜங்குக் சார் மேலே தான் தப்பு இருக்காக்கில் பேசுகிறீங்க, ஓகே எங்கள் மேலே தான் தப்பு, ஃபிலிக்ஸ் அந்த பையனை அடிச்சிருக்கக்கூடாது, நானும் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பட் அந்த பையன் என்ன பண்ணணும் அவளுக்கு தெரியுமா, அந்த பையன் என்ன பண்ணாலும் ஃபிலிக்ஸ் எங்ககிட்ட தான் சொல்லணும். உங்கள்கிட்ட சொன்னால் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஜங்குக் சார் திட்டுறது ரொம்ப தப்பு. பிகாஸ் எங்களுக்கு 2 வருஷமாக எந்த டீச்சர்ஸும் சாரும் எங்களுக்கு கிளாஸ் இருக்காத டைம் அவர் தான் வந்து எங்களுக்கு எடுத்தார். யாருமே படிக்காத பசங்க செக்ஷன் பசங்கன்னு எங்களை ஒதுக்கி வைக்கும்போது அவர் மட்டும் தான் வந்தார். போன முறை பிரசாத் செஸ் காம்படிஷனில் வின் பண்ணான். ஸோ நீங்கள் தானே
டிவி சேனலெல்லாம் நியூஸ் கொடுத்தீங்கல்ல, இது வந்து எங்கள் பசங்க தான், எங்கள் ஸ்கூலில் படித்த பையன் தான் நியூஸ் கொடுத்தீங்கல்ல சார். இப்போ என்ன இவரை பார்த்து திட்டுறீங்க? இவர் இல்லாட்டி உங்களுக்கு அந்த பெருமைலாம் கிடச்சிருக்குமா? வயன் இங்கே பாருங்கள் பிரின்சிபல் சார், உண்மையிலுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக என் மச்சான் போட்டு அந்த பையனை அடித்தா நீங்கள் ஒரு வாட்டி யாராச்சும் ஒருத்தர் கேட்டிங்களா? இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வயன் பிரின்சிபலை பார்த்து சொல்ல, ஃபிலிக்ஸ் வயன் வேணாம் சும்மா விடு, நீ மூடு ஃபிலிக்ஸா. இங்கே பாருங்கள், ஓகே நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள் பிரின்சிபல் சார், ஜேசன் இருக்கால, ஜேசன் பொண்ணுங்க வாஷ்ரூமில் கேமரா ஃபிட் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து அவங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு படுக்க வாரியான்னு ஒரு பொண்ணுக்கிட்ட பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஸோ அது என் மச்சான் ஃபிலிக்ஸுக்கு தெரிஞ்சு அவன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கான். அந்த பொண்ணு அழுந்திருக்கு. அது கூட ஏ செக்ஷன் பொண்ணு தான். வேணா கேட்டு பாருங்கள். வயன் வேணாம், நீ கொஞ்சம் இரு ஃபிலிக்ஸா. இங்கே பாரு, கொஞ்சம் விட்டு எல்லாரும் தலை மேலே இருக்கட்டும். உன்னை எப்படி தப்பாக பேசுகிறாங்க. இப்படி தேங்கண்ணோட வளர்ப்பே சரியில்லைன்னு தேங்கண்ணா சொன்னார்ல, பாரு அவர் எப்படி தலை குனிச்சிருக்காருன்னு. இதுக்கு மேலும் சும்மா இருக்க முடியாது ஃபிலிக்ஸா. இது தான் சார் உண்மை. போயினா அது ஜேசன் கிட்டே கேளுங்க, இல்லாட்டி நான் சொன்ன அந்த ஏ செக்ஷன் பொண்ணுக்கிட்ட கேளுங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேண்ட்ஸ்மா கெத்து அவருடைய காலரை தூக்கி போட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர. அவ்வளோதான். இ செக்ஷன் பசங்கள்லேருந்து இந்த நியூயாக ஜாயின் ஆன டீச்சர் கூட செம்ம ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி கை தட்டி விசில் அடித்து அப்படியே அந்த மூமெண்ட்டே சும்மா அப்படியே வயனுக்கு மரண மாதம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் போகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி கிளாஸ் ரூமை காட்டினா ஜங்குக் தான் பயாலஜி சப்ஜெக்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் அங்கே சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டு இருக்க வயன் லாஸ்ட் பெஞ்ச்லேருந்து சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டேபிளில் தூங்கி வழியிறா. ஸோ ஃபிலிக்ஸும் முடிஞ்ச வர அவளை எழுப்பாட்டி ஜங்குக் சார் கண்ணில் மாட்டாதபடி தான் வச்சுருக்கான். பட் ஜங்குக் பார்த்து கிட்ட வந்து பையனோட ஹெட்ல ஒன்று வச்சு ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிங்கிற மாதிரி அடித்து பிடிச்சி பதறி எழும்ப. இப்படி தான் என்னோட சப்ஜெக்ட் பீரியடில் நீ தூங்கிட்டு இருப்பியா? ஐயோ சார் அது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியே தூக்க கலக்கத்தில் சொல்ல, நெக்ஸ்ட் நீ இந்த பீரியட் முடிஞ்சு என்னோட கேபினில் நீ என்னை மீட் பண்ணுற, இல்லைனா ஐயோ சார் பொத்திட்டு வந்து மீட் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வெளியே போக, நான் வயனு அப்புறம் மஜா தான். இ செக்ஷனோட டீச்சர் கேபின் ரூம் வேறு ஒரு இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தூங்கல்லாம் இருக்குது ஒரு கார்னரில். ஸோ ஆள் வேறு ஒன்று கூப்பிட்ற, இன்னாடி மஜா தான் போ அப்படிங்கிற மாதிரி ஜாக் சொல்ல, நீங்கள் அப்படியே ஐயோ சரிதா அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஹெட்டை பின்னாடி போட்டு தூக்க கலக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த நாய் கஞ்சா கிஞ்சா அடிச்சிட்டு வந்துச்சா, காலையிலேருந்து ஒரு மாதிரி மார்க்கமாகவே நடந்து கொள்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அப்படியே கேவலமாக அவங்கள பார்க்க வயன் தான் இப்போது ஜேகேவோட கேபினுக்கு அப்படியே நடந்து போகிறா. லைட்டாக ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டெல்லாம் ஒரு மாதிரி இழுத்து ஹேரெல்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ என் ஆளை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குஷியில் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் மே ஐ கம்மி அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓகேன்னு வயன் உள்ளார போயிட்டு அந்த கதவை திறந்து உள்ளே போனால் ஜேகே அப்படியே அந்த சேரில் உட்காந்து டேபிளில் அவனுடைய ஹேண்ட் எப்படி வச்சுட்டு முன்னாடி வச்சுட்டு, ஒன் உனக்கு பைத்தியம் கீழ்த்தி ஏதாவது பிடிச்சிட்டாடி? உன் மேலே பசங்களுக்கு இருக்கிறத விட நிறையா கேஸ் உன் மேலே தான் இருக்குது. என்ன பண்ணுற? படிக்கிற டைமில் படிக்கிறியும் இல்லை. என்னோடய பேரை நீ இப்படி தான் வாங்குவியா? ஐயோயோ இல்லை ஜியோனா, நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இங்கே வருவேன். இந்த ஸ்கூல் லைஃபுக்கு அப்புறம் இன்னொரு லைஃப் இருக்குது, புரியுதா? புரியுது. இப்போ நல்லா பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆஃபீஸில் நான் அப்படி நிற்கவே. இல்லை ஜியோனா, நான் அப்படின்னு பண்ணவே மாட்டேன். சரி அதை விடு. எதுக்காக என்னுடைய பீரியட் டைம் நீ தூங்கிட்டு இருந்த?
நான் தூங்கலை. நான் வந்து நெக்ஸ்ட்டு நீ வந்து கொஷின் கேட்டால் அது வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் ஜியோனா அப்படிங்கிற மாதிரி வயன் மேலே சீலிங்கை பார்த்துட்டு பேச அப்படி அப்படியாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனுடைய டேபிளில் இருந்து அவனுடைய சேரில் இருந்து எந்திரிச்சு வயன் கிட்ட வந்து வயனை அந்த டேபிளில் அப்படியே தூக்கி உட்கார வச்சு வயனுடைய லெக் சென்டரில் அப்படியே வந்து வயனை ஹக் பண்ண மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். வயனும் அப்படியே பப்பி ஐஸோட ஜேகேவே அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன கேட்பேன். ஸோ அதுக்கு தான் நீ வந்து ஆன்சரை சொல்லலான்னு நீ வந்து திங்க் பண்ணிட்டு இருந்த அப்படி தானே? அப்படிங்கிற மாதிரி வயன் க்யூட்டாக வயன் என்கிட்ட போய் சொல்லாதன்னு உன்ட்டு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு வயனோட செஸ்ட்டில் அவனுடைய ஹேண்ட்ஸை ப்ளேஸ் பண்ண வயன் அப்படியே ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி ஷையாக அப்படியே பண்ணேன். இங்கே பாரு வயன், எனக்கு போய் சொன்னால் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் எதுக்குடி போய் சொல்கிற? அது நான் போய் சொன்னால் நீ வந்து எனக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுப்பல அதுதான் அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டே ஒரு மாதிரி நாட்டியாக சொல்ல. இது வரைக்கும் உனக்கு சும்மா பனிஷ்மெண்ட் கொடுத்து உனக்கு ஒரிஜினல் பனிஷ்மெண்ட்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சுல. தோ மாமா எப்போ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே தான் வயனுடைய ஸ்கர்ட்டுக்குள்ளே ஹேண்டை விட ஜீவனா என்ன பண்ணுறீங்க பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃபிங்கரை இன்சைட் பண்ண அவ்வளோதான் வயன் ஜீவனா அப்படின்னு வயன் ஒரு மாதிரி பெயினில் விஸ்பர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இன்னுமே என்கிட்ட போய் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஒரு மாதிரி அவனுடைய ஃபிங்கர்ஸை வச்சு ப்ளே பண்ண ஜீவனா அப்படிங்கிற மாதிரி வயன் வந்து ஜேகேயோட ஷோல்டரை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பாவமாக டியரி ஐஸோட ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்க ஜேகே வேணும்னே இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக வந்து வயனுக்கு பண்ணேன். வயன் அவ்வளோதான் ஜீவனா ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படிங்கிற வாடி அன்னைக்கு இந்த ஜீவனா ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்ல ஜேகே இன்னொரு ஃபிங்கரை இன்சைட் பண்ணிவிட்டு பட் ஐ லவ் யூ டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிங்கிற மாதிரி முத்தம் மழையை பொழிய ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் சைடை காட்டினா ஒரு பாடி ஒன்று தான் இருக்குது. ஒரு பொண்ணு கொஞ்சம் கொடூரமாகவே இறந்துருக்கா. லைக் இதுக்கு பண்ணுற மர்டரை விட இது வந்து கொஞ்சம் மோசமாகவே ரொம்ப கொடூரமாகவே இந்த முறை இந்த பாடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸை சுற்றி ஒரே போலீஸ் சைரன் சவுண்டாக கேட்குது. இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு வயனை பார்க்கலாம். வயன் தான் இப்போ அப்படியே அந்த டேபிளில் முடியாமல் அப்படியே படுத்துட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை வந்து முடிச்சிடுறேன். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்டோரிஸ் கேட்கணுன்னு ஆசையாக இருந்தால் அதுக்கப்புறம் எஃப்எஃப் கேட்குறவங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி குட்டியாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா மை ஹாட்டீஸ்? தென் இதை வந்து எப்படி இது ஓகேவா இல்லைனா இதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டோட முடிச்சிடவா இல்லாட்டி இதை கண்டினியூ பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ அன்டில் பாய் டாட்டா see you.